பாட்டிக்கு பின்னாடி நின்றுருக்கோம். ஜெட்சி, இன்னைக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நம்ம அம்மா அப்பாவை எப்படி கனம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கிட் பண்ண போறாங்க. அதுக்காக தான் இந்த துணி எல்லாம் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்குதா, நான் தொங்குனா கீழே விழுகுதான்னு பாத்துக்கிட்டு இருக்கேன். ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லாருக்குமே தாயும் தகப்பனையும் எப்படி கனம் பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் நம்மளுக்கு ஒரு ஸ்கிட் பண்ணி காட்ட போறாங்க. அந்த ஸ்கிட் என்னன்னு பாக்கலாமா? ஓவர் டு டுடேஸ் ஸ்கிட். அம்மா, இப்ப ஏமா என் பின்னாடியே வரீங்க? கொஞ்சம் வராதீங்கம்மா, எனக்கு அசிங்கமா இருக்குமா. நீ பாட்டுக்கு போப்பா, நான் வரேன்ப்பா. நீ பார்த்து பத்திரமா ரோட்ட பார்த்து போப்பா. அம்மா, ஸ்கூல் படிக்கும் போதும் இந்த ஒத்த கண்ணை வச்சுட்டு என்ன வந்து அசிங்கப்படுத்தினீங்க. இப்ப என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கம்மா, ப்ளீஸ்மா வராதீங்கம்மா, போயிடுங்கம்மா. நீ பத்திரமா போகணும் தானப்பா வர. அதெல்லாம் எனக்கு ரூட் தெரியுமா, நான் இன்னும் சின்ன குழந்தை இல்லம்மா. என்ன கொஞ்சம் புரிஞ்சுக்கப்பா, நீ பாட்டுக்கு போப்பா. நீ எவ்வளவு பெருசா வளர்ந்தாலும் எனக்கு நீ சின்ன குழந்தைதான்ப்பா. அம்மா, தயவு செஞ்சு நீங்க ஊருக்கே போயிடுங்க. நான் நிம்மதியா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா என்ன பாத்துக்க தெரியுமா எனக்கு. நான் இந்த வயசான காலத்துல ஊருக்கு போய் என்னப்பா பண்ண போற? உன்னை பாத்துக்கிறதுதான்ப்பா என்னோட முக்கியமான வேலை. எனக்கு என்ன பாத்துக்க தெரியுமா? நீங்க தயவு செஞ்சு தாத்தா வீட்டுக்கு போங்கம்மா, பிளீஸ்மா. உன்னை பார்க்காம என்னால ஒரு நாள் கூட இருக்க முடியாது. தயவு செஞ்சு என்ன போக சொல்லாத. அம்மா, நீங்க இப்ப ஊருக்கு போறீங்களா இல்லையா? நான் ஊருக்கு போனாதான் உனக்கு சந்தோஷமா இருக்குமாப்பா? ஆமாமா, ப்ளீஸ் நீங்க போங்க. அப்ப நான் போவாப்பா. போங்கம்மா, எத்தனை டைம்மா சொல்றது? நீ பத்திரமா இருப்பா. சரிம்மா சரிம்மா, போங்கம்மா. சாப்பிடு. அதெல்லாம் எனக்கு தெரியுமா, நான் இன்னும் குட்டி குழந்தை இல்லம்மா. பத்திரமா பாத்துக்கப்பா. சரிம்மா. சரிப்பா, நான் போயிட்டு வரேன். போயிட்டு வாங்க. என் மகனுக்கு நான் போறதுதான் அவனுக்கு சந்தோஷமா. அந்த சந்தோஷத்தை நான் அவனுக்கு கொடுக்குறேன். அவனாவது கொஞ்ச நாள் சந்தோஷமா இருக்கட்டும். நான் போயிட்டு வரேன். என்ன இந்த போன் வர அடிக்குது? ஹலோ, யார் பேசுறது? தம்பி, நான் தாத்தா பேசுறேன்பா. தாத்தாவா? ஆமாப்பா. எந்த தாத்தா? ஊர்ல இருந்தா? ஆமாப்பா. இருக்காங்கல்ல? ஆமா தாத்தா, சொல்லுங்க சொல்லுங்க, என்னாச்சு? பா, ஒரு துக்கமான செய்திப்பா. என்ன துக்கமான செய்தி தாத்தா? உங்க அம்மா நம்மள விட்டு போயிட்டாங்கப்பா. என்ன தாத்தா சொல்றீங்க? சரி, அதான் போயிட்டாங்கல்ல, அடுத்து ஆகிற வேலையை பாருங்க தாத்தா. என்னப்பா சொல்ற? ஆமா தாத்தா, எனக்கெல்லாம் இங்க நிறைய வேலை இருக்கு. அப்ப நீ வர மாட்டியா? எங்க தாத்தா வருதாங்கெல்லாம் டைமே இல்ல. என்னப்பா நீ, உங்க அம்மா வேற உனக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சிருக்கா. என்னது, ப்ராப்பர்ட்டியா? ஆமாப்பா, அந்த டாக்குமெண்ட் எல்லாம் இருக்கு. எங்க தாத்தா இருக்கு? ஊர்லயா? ஆமா ஆமா, அதனால நீ வருவன்னு பார்த்தேன். தாத்தா, இன்னும் 1 மணி நேரத்துல அங்க இருப்பேன் தாத்தா. ஏதோ வேலை இருக்கு நீப்பா. தாத்தா, அதெல்லாம் நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நான் இன்னும் 1 மணி நேரத்துல அங்க இருப்பேன். சரி சரிப்பா, பாத்து கிளம்பி வாப்பா சீக்கிரமா. இதோ வந்துட்டேன் தாத்தா. அதோ வந்துட்டேன். எங்க இந்த டேனியல் பையனை இன்னும் ஆளை காணோம்? இன்னுமா வந்துட்டு இருக்கான்? வந்துட்டேன் தாத்தா, வந்துட்டேன். தாத்தா, எங்க அந்த ப்ராப்பர்ட்டி டாக்குமெண்ட் எங்க? சீக்கிரம் கொடுங்க, நான் வீட்டுக்கு போகணும். என்ன தாத்தா, டாக்குமெண்ட் எங்க தாத்தா? டாக்குமெண்டா? ஆமா தாத்தா, அது எங்க? முதல்ல போய் உங்க அம்மாவை பாத்துட்டு வாப்பா. தாத்தா, அதெல்லாம் பாத்துக்கலாம், ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட்ட கொடுங்க. இவ்வளவு தூரம் உங்க அம்மா உன்னை வளர்த்திருக்காங்களே, உங்க அம்மாவை பாத்துட்டு வரலாம் இல்லப்பா? தாத்தா, அப்படி என்ன அவங்க எனக்கு பெருசா செஞ்சிட்டாங்க சொல்லுங்க? என்னது, அவங்க என்ன பெருசா செஞ்சிட்டாங்களா? ஆமா, என்ன எனக்காக ஒண்ணுமே செய்யல அவங்க எல்லாம். இப்பதான் உருப்படியா எனக்காக ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சிருக்காங்க, அதையும் நீங்க கொடுக்காம என்ன வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. ஏய், உங்க அம்மா உனக்காக என்னென்னலாம் பண்ணிருக்கான்னு தெரியுமாடா? என்ன பண்ணிருக்காங்க? இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கி வச்சிருக்கிறது மட்டும்தான் எனக்கு இப்போதைக்கு தெரியும். வேற ஒன்னும் அவங்க நல்லது எனக்காக பண்ணல. அப்போ கடைசி வரைக்கும் உங்க அம்மா உங்ககிட்ட இந்த உண்மையே சொல்லல போல. என்ன உண்மை? என்ன உண்மையா? ஆமா, என்ன உண்மை எனக்கு எதுவுமே தெரியாதே தாத்தா. உங்க அம்மாக்கு கண்ணு ஒண்ணு ப்ராப்ளமா இருந்ததுல? ஆமா. அது எப்படி ஆச்சுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாது தாத்தா, அதெல்லாம் யாரு கேட்டுக்கிட்டு இருப்பா. ஏய், என்னடா இப்படி பண்ற? என்ன தாத்தா? எப்பயாவது நீ ஏமா உனக்கு இந்த ஒத்த கண்ணு இப்படி இருக்குன்னு நீ கேட்டிருக்கியாடா? அப்படிலாம் நான் என்னைக்கும் கேட்டதே இல்ல தாத்தா. என்னைக்கும் உன் கஷ்டத்தையே பாப்பியா? ஆமா, எனக்காக தானே நான் வாழ முடியும். ஏய், இப்படி எல்லாம் இருக்க கூடாதுடா. நீ சின்ன வயசா இருக்கும் போது உனக்கு ஒரு கண்ணுல அடிபட்டுருச்சு. அப்போ உனக்கு கண்ணே எடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துருச்சு. அதுக்காக
அப்போ ஆ, எல்லாருக்கிட்டயும் கண்ணு கேட்டாங்க, ஆ, ஆனா யாருமே தரல. ஆ, கடைசியில ம், உங்க அம்மா தான் ம், நான் வாழ்ந்து முடிச்சிட்டேன், ம். என் பையனுக்காக இந்த கண்ணு இருக்கட்டும்னு கொடுத்துட்டாங்க. என்ன தாத்தா சொல்றீங்க? என்ன சொல்றது, இது கூட உனக்கு தெரியல. தாத்தா என்கிட்ட அம்மா அதை சொல்லவே இல்லை தாத்தா. அப்ப அம்மாவோட ஒரு கண்ணு என்கிட்ட தான் இருக்கா? ஆமாடா, அவங்கள போய் பார்க்க மாட்டேன்னு சொல்றியேடா. தாத்தா எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டி கூட வேணாம் தாத்தா. நான் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் தாத்தா நான் உணர்றேன். தாத்தா நான் போய் அம்மாவை பார்த்துட்டு வரேன் தாத்தா. அப்பா எவ்வளவோ நாள் எனக்காக பின்னாடி வந்திருக்காங்க, அவங்கள நான் மதிக்கல, எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்காங்க, நான் அதெல்லாம் யோசிக்கவே இல்லை தாத்தா. நான் போய் முதல்ல அம்மாவை பார்த்துட்டு வரேன் தாத்தா. அது என்னடா போகுது? சரி சரி, அழாத அழாத. ஜெட்சன், கேக்குறியா? கேக்குறேன் தாத்தா. பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு உன் தகப்பனையும் தாயையும் கனம் பண்ணுவாயாகனே பைபிள்ல போட்டிருக்கு ஜெட்சன். சரி தாத்தா, நான் இப்பவே போய் அம்மா கிட்ட சாரி கேக்குறேன். இதுக்கு மேல எப்படிடா கேட்க முடியும்? ஏன் தாத்தா கேட்கவே முடியாதா? முடியாது ஜெட்சன், நீ போய் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேளு, நீ பண்ண தப்புக்காக. சரி தாத்தா, நான் இப்பவே போய் ஜெபம் பண்ணு, போயிட்டு. நான் இப்பவே போய் ஆண்டவர்கிட்ட நான் பண்ண தப்பு எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேக்குறேன் தாத்தா. சரி சரி. ஜெட்சி, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட் பண்ணத பாத்தியா? பார்த்தேன்னா ஆமா ஜெட்சி, நிறைய பிள்ளைகள் அவங்க பெற்றோருக்கு கனம் பண்ண மாட்டாங்க, கீழ்ப்படிய மாட்டாங்க. பார்த்தேன்னா அந்த அம்மா எவ்வளோ அன்பு வச்சிருந்தாங்களோ அந்த அண்ணா மேல. ஆனா கடைசி வரைக்கும் அந்த அண்ணா அந்த அம்மாவை புரிஞ்சிக்கவே இல்லை. ஆமா ஜெட்சி, நம்ம கூட நம்ம அம்மா அப்பாவை பல நேரத்துல இக்னோர் பண்றோம். அவங்க நம்மளுக்கு நன்மை தான் செய்ய வராங்கன்றது தெரியாம அவங்கள நம்ம இக்னோர் பண்ணிடுறோம். அப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு நான் இன்னைக்கு தான் புரிஞ்சுக்கிட்டேன். இனிமேட்டு அப்படிலாம் பண்ணாம நம்ம ஏசப்பா கிட்ட நம்மளுக்கு கொடுத்துருக்க அம்மா அப்பாக்காக நன்றி சொல்லணும் ஜெட்சி, நம்மளுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ. ஆமா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் நம்ம அம்மா அப்பா எது சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. நம்ம மேல ரொம்ப அன்பு வச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே போலதான் ஏசப்பாவும் நம்ம மேல அன்பு வச்சிருக்காங்க. நம்மளும் நம்ம அம்மா அப்பாவை கனப்படுத்தணும். அவங்க நம்மளுக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய கிஃப்ட். அதுக்காக ஏசப்பா கிட்ட நம்ம நன்றி சொல்லி ப்ரேயர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேவா? சரி, நீங்க நம்ம ப்ரேயர் பண்ணலாமா ஏசப்பா கிட்ட? ஜெட்சி, நீ ப்ரேயர் பண்றியா? அன்பிலே சப்பா, இந்த நாளை தந்ததுக்காக நன்றி. இந்த நாளிலும் நீங்க எப்படி உங்க அம்மா அப்பாவை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு கற்றுக் கொடுத்தீங்க, அதுக்காக நன்றி ஏசப்பா. ஏசப்பா, நாங்கள் எங்கள் அம்மா அப்பாவை எவ்வளவோ கஷ்டப்பட்டிருப்போம், ஆனால் நீங்கள் இப்போ அதெல்லாம் எங்களை மன்னிச்சிருங்க ஏசப்பா. ஏசப்பா, இப்போ நீங்கள் எங்களுக்கு ஒரு பியூர் ஹார்ட்டை கொடுங்க. ஆமென். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கும் நாங்க உங்களை இன்னொரு வசனத்தோட சந்திக்கிறோம். until then நான் உங்க ஜெட்சன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி. பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க. God bless you.